இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து முக்கியமாக 3 விதமான தீர்க்க தரிசனத்தை அடக்கி இருக்கிறது. அதை குறித்து நம்ம ஏற்கனவே அதனுடைய பிரிவுகளை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம். 1, 2ஆம் அதிகாரம் முதல் தீர்க்க தரிசனமாக, 3லிருந்து 5 வரைக்கும் 2வது தீர்க்க தரிசனமாக, இப்போ 6, 7 அதிகாரம் 3வது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே மக்கள் மீதான ஒரு விசாரணையை குறித்து இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம், மக்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து முதல் 5 வசனங்கள்லயும் 6லிருந்து 8 வசனம் வரைக்கும் மக்களிடம் இறைவன் எதிர்பார்த்த ஒரு சேவை என்ன? என்ன விதமான ஒரு ஊழியத்தை அல்லது பணியை, சேவையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதேபோல 9லிருந்து 16 3வது பகுதி. அதுல வந்து மக்களுடைய குற்றமும் தண்டனையும் என்ற பிரிவின் கீழே நாம பார்க்க இருக்கிறோம். இவ்விதமாக இந்த கோர்ட் சீன் போல இந்த 6வது அதிகாரம் அமைந்திருக்கு. இந்த 6ஆம் அதிகாரத்துல முதல் கொஞ்சம் வசனத்துல சொல்லப்படக்கூடிய காரியங்கள் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு ஒப்பாக இங்கே காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்க வந்து இஸ்ரவேலுடைய மக்களுக்கு விரோதமாக தேவனுடைய சர்ச்சை என்ன என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காட்ஸ் கம்ப்ளைண்ட், கடவுளுடைய புகார் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள மக்கள் கடவுளுக்கு எதிராக தங்கள் வழக்கை முன்வைத்து அழைத்தனர். ஏனெனில் அவருக்கு அவர்கள் மீது புகார் உள்ளது. அப்போ சில காரியங்கள் ஆண்டவர் வந்து இந்த யூதா தேசத்து மக்கள் மத்தியில, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவருக்கு வந்து பிடிக்காத சில காரியங்கள் காணப்பட்டன. அதை ஆண்டவர் இங்கே சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்தெல்லாம் அவர்கள் வந்து கர்த்தரை அ அ க அ சோர்வடைய செய்தார், அல்லது கர்த்தர் அவர்களை எப்படி சோர்வடைய செய்தார் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவருக்கு எனக்கு எதிராக சாட்சி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றதை குறித்து பார்க்கிறோம். இங்க தொடர்ந்து பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல ஊழியர்களான மோசே, ஆரோன், மிரியம் ஆகியோர் உதவியால் அவர்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாலாக்கின் ஆலோசனையை பிலேயாம் எப்படி எதிர்க்கிறார் என்பதை அதையும் நினைவில் வையுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியில சொல்றதை குறித்து பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல சித்தீம் தொடங்கி கில்கால் வரைக்கும் அப்படின்ற சொற்றொடர் இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்ததை நினைவூட்டுகிறது. செங்கடலை மூடிய அதே தேவன், அதே போல தம்முடைய ஜனங்கள் தங்கள் சுதந்திரத்தை உரிமை கொண்டாடுவதற்காக யோர்தான் நதியையும் அவர் திறந்து மூடினார். அவர்கள் தங்களுக்கு செய்ய முடியாததை அவர் அவர்களுக்கு செய்தார். ஆனால் அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. கடந்த காலத்தை அறிந்து கடவுள் தங்களுக்கு செய்த அனைத்தையும் நன்றியுடன் நினைவு கூறுவது கடவுளுடைய ஜனங்களுக்கு அது நல்லதாக படுகிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, பர்வதங்கள் நீங்க வந்து எனக்கு சாட்சியாக நில்லுங்கள். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கடந்த காலத்தை நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செஞ்சிருக்கேன். அந்த நன்மையை செய்த எனக்கு வந்து நீங்க எனக்கு கீழ்ப்படியல. எனக்கு தீமையை செஞ்சீங்க. நீங்க முரட்டாட்டமா நடந்தீங்க. நீங்க வந்து உங்க முதுக காட்டினீங்க. நீங்க உங்க முகத்த காட்டி என்ன பணிந்து கொள்ளல, என்னை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு கீழ்ப்படியல, நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள, நான் ஏதாவது உங்களுக்கு எதிரா செஞ்சிருந்து நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, என் மனச புண்படுத்துனீங்கன்னா பரவால்ல. நான் செஞ்சதெல்லாம் நல்லது. நான் செஞ்சதெல்லாம் ஆசீர்வாதம். நான் செஞ்சதெல்லாம் அற்புதம். இதையெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சிருக்க, நீங்க வந்து எனக்கு விரோதமா இப்படி செய்றீங்களே! அப்படின்னு சொல்லி எப்படி வந்து
ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் கிட்ட குற்றச்சாட்டை வைப்பாரோ, நீங்கலாம் ஒரு நன்றி கெட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ம கடந்த காலத்துல ஆண்டவர் அவர்களை எவ்விதமாக நடத்தினார். அப்போ இந்த 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு, மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உமக்கு முன்பாக அனுப்பினேன். ஸோ எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்ட அ ஆண்டவர் நான். எவ்விதமாக அவர் மீட்டுக் கொண்டார்? அவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் பார்வோனுடைய சேனையை முறியடித்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார். பல அற்புதங்களை செய்து அ அவர்களை நான் வந்து இந்த தலைவர்களை கொண்டு உங்களை மீட்டுக்கொண்டு, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தேன். அப்போ நீங்க எவ்வளோ நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆனா நன்றி உள்ளவர்களாக நீங்க இல்லையே. இது வந்து முதல் காரியத்த சொல்றாரு. 2வது ஞாபகமூட்டுதல் என்ன சொல்றேன்னா, மோவாபின் ராஜாவாகிய அ பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுதியில வந்து முக்கியமாக அந்த பாலாக் என்கிற அந்த மோவாபின் ராஜா இந்த அ பிலே அ இந்த பிலேயாமை குறித்து சொல்லும்போது, "நீ வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்து நீ கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லு. அவர்களுக்கு சாபத்த சொல்லு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ அந்த காலத்துல ஒரு பெரிய உலகளாவிய தீர்க்கதரிசியாக இருந்த பிலேயாம கூட்டு வந்து எதிரியான மோவாப் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவனுக்கு பணத்தை கொடுத்து இது பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். ஆனா முதல் முறை அவனுக்கு அப்படியே தன்னை அறியாம சுயத்துல அந்த பிள்ளையாம் செஞ்சான். பின்னாடி உணர்ந்தான், ஐயோ நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவன் சொன்ன சாப செய்தியே ஆசீர்வாதமான செய்தியாக அத மாத்துனார். இத மாத்துனது யாரு? ஆண்டவர் தானே அத மாத்துனாரு. அங்க சபிச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த மோவாபினரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நிலைமைய மாற்றுனது யாரு? நானு. ஏற்கனவே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்ட அந்த நிலைமைய மாற்றுனது நானு. நான் வந்து செங்கடல் 2ஆ பிளந்தேன். அந்த அற்புதத்தை செய்தது நானு. இந்த பிலேயாமுடைய தீர்க்க தரிசனத்தை சரியாக செய்ய வச்சவர் நானு. அதையும் நினைக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும். அப்போ நீங்க யோசுவாவுல சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவராகிய நான் வந்து யோர்தான் நதியை பிளந்து கொண்டு போனேன். தொடர்ந்து உங்களை இந்த கானான் தேசத்தினுடைய சுதந்திரத்துக்குள்ளாக வழிநடத்தினேன். இதெல்லாம் செஞ்சது யாரு? நான் தான். அப்போ இவற்றுக்கெல்லாம் நீங்க நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் நீங்க என்னை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? நன்றியும் எனக்கு சொல்லல. அதே சமயத்துல நன்றியோடு கூட வாழ்வீங்க. ஒரு அ ஆண்டவருக்கு பயந்து வாழ்வீங்கன்னா, அதையும் நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி, அதை குறித்து ஒரு கம்ப்ளைண்டாக ஆண்டவர் இங்க சொல்றாரு. அதற்கு சாட்சியா தான் இந்த அஸ்திபாரங்களே, பர்வதங்களே, மலைகளே அப்படின்னு சொல்லி இயற்கையை அவர் சாட்சியாக கூப்பிடுறத பார்க்கிறோம். சரி. அப்போ நாம் கடந்த காலத்தில் வாழவில்லை என்றாலும், நாம் கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது நாமும் அதே தவறுகளை செய்வோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அப்போ ஆ நடந்த பாதையை, கடந்த பாதையை நினைத்திடுவோம். நல்ல தேவனை துதித்திடுவோம். யோர்தான் எதிரே, எரிகோ மதிலே, எதிர்த்தும் தேவனால் ஜெயம் நமதே அப்படின்னு ஒரு பாடலுடைய சரணம் வருவதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருபோதும் கைவிடாதவரை துதிப்போம், துதிப்போம், துதித்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அங்க அந்த பாடல் வருகிறது. அப்போ ஆண்டவர் நம்மள கடந்த நாட்கள்ல எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கொரோனாவிலிருந்து நம்மள காப்பாத்தியிருக்கிறார். எத்தனையோ பாடுகள் வழியாக இருந்தபோது அந்த பாடுகளிலிருந்து நம்மை காப்பாத்தியிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாத்தியிருக்கிறார். வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்கி இருக்கிறார். நல்ல சுகம், பலனை தந்திருக்கிறார்.
அப்புறம் ஆண்டவர் வந்து நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். சுனாமி போன்ற நாட்கள் வந்தபோது, ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பெருவெள்ளம் வந்தபோது, பெரும் வறட்சி வந்தபோது, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ விதமாக நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்போ நம்ம கடந்த காலத்துல நம்ம வாழ தேவையில்ல. ஆனா, கடந்த காலத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை திருப்பி பார்த்து, அடிக்கடி நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை பல செய்த கர்த்தரை குறித்து நம்ம நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அடிக்கடி நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆகையினால் தான் நம்ம சங்கீதம் 103ல வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தத்துவ ஞானி ஜார்ஜ் சத்யானா அப்படின்றவர் என்ன எழுதினார்னா, கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளாதவர்கள், அதை மீண்டும் செய்ய சபிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம கடந்த காலத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா, அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கொள்ளணும். அந்த பாடம் கத்துக்கொள்ளாம கடந்த காலத்தெல்லாம் நம்ம மறந்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா, மீண்டுமாக அந்த தப்ப செய்யறதுக்காக நம்ப அதுக்குன்னு சொல்லி சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ இந்த மீகா எழுதின அ தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மிக ஆ முக்கியமான, நடுமையமான வசனங்கள் எதுன்னா, அது இந்த மீகா அ 6ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள்ல அ வாசிக்கிறோம். அதிலே முக்கியமாக 7ஆம் வசனத்தை குறித்து வாசிக்கிறோம். இதை குறித்து நம்ம கொஞ்சம் தீவிரமாக படிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்போ இந்த ஆண்டவர் வந்து இவங்கள பார்த்து, "நீங்க இப்படியெல்லாம் பாவம் செஞ்சீங்க. பாவம் செஞ்ச நீங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் விரும்பியது என்னவென்றால், அவங்க நியாயமான நடந்து கொள்ளணும். இரக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சாரி 7ஆம் வசனம் இல்ல, 8ஆம் வசனத்துல அதை குறித்து வாசிக்கிறோம். அப்போ இரக்கத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ உண்மையிலேயே மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை நம்பாமல், நம்ம வந்து பல உபவாசம் செய்வது, தவம் செய்வது, நம்மை வருத்துவது, அப்போ அ இது முழு இரவு ஜெபம் பண்ணுவது, இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த மாரி நம்ம வந்து மனம் திரும்பாம, நம்ம தேவனுடைய இரக்கத்தை நம்பாம இருந்தோம்னா, பாவத்தை பெருக்கி அது மனசாட்சியை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல மீட்டிங்களுக்கு குறைவே இல்ல. நெறையா மீட்டிங் நடத்துறோம். நெறையா அ ஐக்கிய கூட்டங்கள் நடத்துறோம். அநேக ஜெபங்கள் நடத்துறோம். இதுக்கெல்லாம் குறைவில்ல. ஆனா, இந்த கூட்டங்களுக்கு வருவதற்கு முன்னதாக, இந்த ஜெபத்துக்கு வருவதற்கு முன்னதாக, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ரத்தம் சிந்தும் கைகளோட ஆ பாவம் செய்கிற வாழ்க்கையோடு கூட நம்ம எவ்வளோதான் பெரிய ஜெபத்த ஏறெடுத்தாலும், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும், நாள் கணக்கா உபவாசம் பண்ணாலும், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாலும், அழுது புரண்டு ஜெபம் பண்ணாலும், அந்த ஜெபம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி, நம்மை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ உண்மையான விசுவாச ரட்சிப்பு மனந்திரும்புதலில் உடைந்த இதயத்திலிருந்து வருகிறது. எவ்வளவுதான் நற்செயல் செய்தாலும், அதற்கு பாவத்திற்காக பரிகாரம் செய்ய முடியாது என்பதை நாம உணர வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ விசுவாசத்தினாலே, கிருபையினாலே நம்ப ரட்சிக்கப்படுறோம். அப்போ நம்ப மனமுடைந்து பாவத்துக்கு மனமுடைந்து ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது தான் நமக்கு ரட்சிப்பே ஒழிய, இதையெல்லாம் விட்டுட்டு நான் தான தர்மம் பண்றேன், நான் ஊழியத்த அதிகமா செய்றேன், நான் வந்து ஊழியருக்கு அதிகமாக காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்றதுனால ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு?
நியாயமாக நடக்க வேண்டும். இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. சரி. இப்போ இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய அவருடைய காரியம். முதல்ல மனுஷன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி 6, 7ல வாசிக்கிறோம். 6, 7ல பார்த்தீங்கன்னா, "எண்ணத்தைக் கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளைக் கொண்டும், ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், எண்ணெயாய் ஓடுகிற 10,000ங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தைப் போக்க என் முதற்பேறானவனையும், என் ஆத்துமாவின் அ பாவத்தைப் போக்க என் கர்ப்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறது, தேவனுக்கு பிரியமா நடக்கிறது, தகன பலியினால கிடையாது. கன்றுக்குட்டிகளை வந்து பலியா கொடுக்கிறதுனால கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்கள் மேல் எண்ணெயாய் ஓடுகிற 10,000ங்களான ஆறுகள் பேரிலும். அப்போ இது வந்து ஒரு உயர்வு நவிற்சி அணியாக சொல்றார். தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் செய்ய முடியாது. இந்த ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாவ பலி குடுத்தது, எண்ணெயாய் ஓடுகிற 16ங்களான ஆறுகள் போல எண்ணெயை ஓட்டுனதெல்லாம் சாலமோன் காலத்துல அவர் பலியா செலுத்தின அந்த நாட்கள் நடந்தது. அந்த ராஜா தான் அது மாரி செய்ய முடியுது. சாதாரண மனுஷன் செய்ய முடியாது. அப்படி சாதாரண மனுஷனாகிய நீங்களே அந்த ராஜாவைப் போல நீங்க அதெல்லாம் செஞ்சா கூட, அது கடவுளுக்கு பிரியமா இருக்குமோ? அதனால கர்த்தர் பிரியப்படுவாரோ? அல்லது இப்படி மிருக பலி, அ பொருட்களுடைய பலி, தகன பலி இதெல்லாம் போட்டுட்டு, உயிர் பலியாக நீங்க வந்து மனிதத்தை அ நீங்க வந்து பலியா கொடுத்தீங்கன்னா கூட முதற்பேறானன் பலியாக கொடுத்தீங்கன்னா, உங்க கர்ப்பத்தின் கனியை கூட நீங்க நரமாமிச பலியாக கொடுத்தா கூட, அது ஆண்டவரை பிரியப்படுத்துமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டுட்டு, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்றது, தார்மீக மற்றும் நெறிமுறையை வலியுறுத்தியது, நடத்துவது, மத சடங்குகள் அல்ல. அப்போ ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும். நீதி காணப்படணும். நியாயம் காணப்படணும். நம்ம வந்து பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மார்க்கெட் பிளேஸ்ல காணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வெறும் பிரேயர் மீட்டிங் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் பிரேயர் மீட்டிங் முடிச்ச பிறகு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு போனோம்னா, அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மதச் சடங்குகளால பிரயோஜனமும் கிடையாது. வேடிக்கையான ஒரு கதை உண்டு. அதை வழக்கமாக என்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுவது வழக்கம். 2 கிறிஸ்தவ சகோதரிகள் இருந்தாங்களாம். அவங்க வந்து அவங்களுடைய வீடு வந்து சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சாம். ஆனா, அவங்க 2 பேருக்கும் பக்கத்து, பக்கத்து வீட்ல இருக்கிறதுனால டெய்லி சண்டை வருமாம். என்ன சண்டை வரும்னா, காலையில மொறவாசல் பண்ணும்போது, அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல பெருக்கி சுத்தம் பண்ணும்போது, அந்த அம்மா என்ன சொல்லும், "இத பாருடி, நீ குப்பையெல்லாம் என் பக்கம், என் வீட்டு பக்கம் தள்ளுறேன்னு" சொல்லும். அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லும், "இல்ல, இல்ல நீயும் குப்பைய என் பக்கம் தள்ளுறன்னு" சொல்லும். ஸோ இப்படி 2 பேரும் மாத்தி, மாத்தி சண்டை போடுவாங்க. ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை காலையில இதே மாரி சண்டை வந்துச்சு. சண்டை வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில பார்த்து ச ஆலய ஆராதனைக்காக முதல் ஆலய மணி ஃபர்ஸ்ட் பெல்லு சர்ச்சில அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே சண்டை போட்ட ஒரு பொம் பெ பெ ஒரு சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி அந்த சபையில மெம்பரா இருக்க ஒரு சகோதரி, அதே சபை மெம்பரா இருக்கக்கூடிய அடுத்த சகோதரிய பார்த்து சொன்னாளாம், "இத பாருடி சர்ச்சில பெல் அடிச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து சர்ச்சு சர்வீஸ் போகணும். போயிட்டு வந்துட்டு மீதி சண்டைய பார்த்துக்கலாம். இப்ப நம்ம சண்டைய நிறுத்திட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மீதி சண்டைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இந்த வேடிக்கையான கதையில பார்த்தீங்கன்னா,
சர்ச்சுக்கு போறதுக்கு எதுக்கு? அங்க போய் ஒரு 4 பாட்ட பாடி, அங்க போய் 4, 5 ஜெபத்த எடுத்து, அங்க போய் கொஞ்சம் காணிக்கை வச்சுட்டு, பிரசங்கத்த கேட்டுட்டு, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போறதுக்கா சர்ச்சுக்கு போறது? போய் சண்டைய கன்டின்யூ பண்றதுக்கா சர்ச்சுக்கு போறது? அருமையானவர்களே, பாரத்தோடு சொல்றேன். நம்ம எத்தன பேரு இந்த பைபிள் ஸ்டடி முடியட்டும். முடிஞ்ச பிறகு போய் நான் சண்டேய கன்டின்யூ பண்ணலான்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. போய் ஃபோன்ல அவங்கள திட்டலாம். அவங்களோட சண்டை போடலான்னு சொல்லி யோசித்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ எப்படி இருந்தோம்னா நம்ம பைபிள் ஸ்டடியில ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். வேதத்த ரொம்ப நேரம் வாசிக்கணும், தியானிக்கணும். அப்புறம் அத முடிச்சுட்டு தான் மற்ற வேலைய பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல காரியம். அந்த ஒழுக்கம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய காரியம். ஆனா, முடிச்சிட்டு மற்ற வேலைய பார்க்கும்போது, அந்த தேவ பிரசன்னத்தில இருந்த அந்த தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, தயவு, நற்குணம் அந்த நாள் முழுவதுமாக நம்ம வீட்டு வேலை செஞ்சாலும், வெளி வேலை செஞ்சாலும், மார்க்கெட்டுக்கு போனாலும், ஷாப்பிங் போனாலும், நம்ப 2 வீலர்ல 4 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போனாலும், அந்த தெய்வத்துவம், அந்த அ தெய்வீக குணம் அந்த நாள் முழுசு வெளிப்படணும். அப்போ நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டேன். மணிக்கணக்கா பைபிள் வாசிச்சு முடிச்சுட்டேன். அந்த வேலைய முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இனிமேலு நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா. நான் என் இஷ்டப்படி பேசுவேன். நான் என் இஷ்டப்படி நேரத்த செலவழிப்பேன். நான் என் இஷ்டப்படி காரியத்தை செய்வேன். அப்போ நம்மள்ல சில பேர் கூட யோசிக்கலாம், 1 ஹவர் நான் ஆண்டவருக்காக பைபிள் ஸ்டடிக்கு நேரம் குடுத்துட்டேன். முடிச்ச உடனே நான் நேரா போய் ஏதாவது கேளிக்கையில நான் ஈடுபடலாம். ஏன்னா 1 ஹவர் ஆண்டவருக்கு குடுத்துட்டேன்ல. இனிமேல் இருக்கிற டைம் எல்லாம் என் டைம். அத நான் எப்படி வேணா செய்வேன். அப்படிப்பட்ட எண்ணம் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ப இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றது, ஆராதனை அட்டெண்ட் பண்றது, ஜெபம் அட்டெண்ட் பண்றது, உபவாச கூட்டம் அட்டெண்ட் பண்றது, அப்புறம் வந்து நம்முடைய கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்றது. இதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த நாள் முழுதுமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலயும் காணப்படும். நம்முடைய உறவுகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கணும். உறவுகள்ல நம்ம நீதி நியாயமா நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல, தொழில்ல, செய்யக்கூடிய வேலைகளில பட்சபாதம் இல்லாதபடி ஒழுக்கம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உழைக்கக்கூடியவர்களாக, நியாயப்படி வேலையை செய்ய வேண்டிய பிரகாரமா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவர்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சாட்சி என்னன்னா, அவரு ஆபீஸுக்கு எப்பவுமே ரொம்ப லேட்டா வருவாரு. ஆனா, ஆபீஸ் முடியறதுக்கு முன்னாடியே அவரு கெளம்பி போயிருவாரு. எதுக்குன்னா, அவர் போய் பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறாராம். அவரு போய் ஏதோ பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ண போறாராம். இது நல்ல சாட்சி கிடையாது. அப்போ ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும். தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும். உலக பிரகாரமான பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், உறவுகள் இதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ பக்திக்கு அடுத்ததான காரியங்களிலும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும். இத நல்லாக நம்ம ஞாபகத்துல அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி. இப்படி நம்ம வந்து இந்த 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்கக்கூடிய இத காரியத்த மாத்திரம் வச்சுட்டு, நான் வந்து சுவிசேஷத்த சொல்லுறேன்னு நெனச்சுட்டு, அப்போ ஆண்டவர் நியாயம் செய்ய சொல்றாரு. இரக்கத்தை சிநேகிக்க சொல்றாரு. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணுன்றாரு. இத தவிர வேற என்ன கேட்கிறாரு? அப்ப இது 3 செஞ்சுட்டா நான் ரட்சிக்கப்பட்டனா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுதான் நிச்சயமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டால் ஒழிய நம்மால் நீதி செய்ய மற்றும் தேவனோடு சரியாக இருக்க முடியாது. எப்படி நாம் தனிப்பட்ட முறையில் கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்கவில்லை என்றால், நாம் இரக்கத்தை எப்படி நேசிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலேயே கடவுளிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளனா, நான் எப்படி பிறரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் மலை பிரசங்கத்துல ஆ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்போ வி ஷுட் பி புவர் இன் அவர் ஸ்பிரிட். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான சரியான ஒரு மதிப்பீடு நமக்கு இருக்க வேண்டியது அ அவசியம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னதாக
ஆண்டவரே என் நீதியெல்லாம் கந்தை, என் நீதியெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்து நம்முடைய ஆவிக்குரிய தரித்திர நிலைமையை நம்ம எப்போ உணர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமோ, அப்படி நம்ம உண்மையாகவே ரட்சிப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டோம்னா, நம்ம பிறரிடத்துல இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். அப்படி இல்லாம நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டிருக்கிறேன். நான் உதவி செய்றேன். நான் தான தர்மம் பண்றேன். நான் காணிக்கை கொடுக்கிறேன். அப்போ நான் யாருக்கும் தீங்கு செய்றதில்ல. இதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இத நம்ம தெளிவாக வேதத்தில மற்ற வசனங்கள்ல சொல்லக்கூடிய காரியத்தை வைத்து புரிந்து கொள்ளணும். ஆகையினால் தான் இந்த மாரி வேத ஆராய்ச்சி நடத்தும்போது, நம்ம வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு ஒரே வசனத்தை எடுத்துட்டு, இதுதான் கிறிஸ்தவ சித்தாந்தம், இதுதான் கிறிஸ்தவ போதனை, இதுதான் ஆண்டவரே இதுல சொல்லிட்டாரு. ஆ ம் அ மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் வேற என்ன கேட்கிறேன்? அப்போ இத மட்டும் செஞ்சுட்டா, இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம இருந்தா போதுமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ நம்ப பாவத்தை அறிக்கை செய்து, மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி, அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருந்தோம்னா, நம்ப பெருமை பாராட்ட மாட்டோம். நம்ப அகந்தையோட, ஆணவத்தோடு நடக்க மாட்டோம். நம்ம இரக்கம் உள்ளவர்களாக மாறுவோம். ஏன்னா, நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடியவர்களாக இருப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்க விரும்பினால், நமது கடவுளிடம் முதலில் பணிவுடன் அவருக்கு முன்பாக வணங்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பு வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்தாதான், உலகத்தார் முன்னாடியே நம்ம மனத்தாழ்மையாக நடக்க முடியும். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையினால மீகா 6:8 ஒரு ரட்சிப்பின் வசனமாக மாற்றுவது தீர்க்கதரிசி கீழ்ப்படியாத உடன்படிக்கை மக்களிடம் தேவன் என்ன சொன்னார் என்பதை தவறாக புரிந்து கொள்வதாகும். அப்போ இத நம்ப ஆ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. மிஸ் இன்டர்பிரடேஷன் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட உடைந்த பாவிகளாக நாம் முதலில் கடவுளிடம் வரும் வரை, நம்மில் யாரும் கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது. அப்போ நம்ப ஆ நொறுங்குண்ட, நறுங்குண்ட ஆவிதான் அவருக்கு தேவை. அததான் ஆண்டவர் விரும்புறார். அப்போ ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்துல ஒப்புரவாகணும்னு சொல்றார். அவர்கள் நீதியை செய்கிறார்கள், இரக்கத்தை விரும்புகிறார்கள், கடவுளுடன் தாழ்மையாய் நடக்கிறார்கள் என சிந்திக்கும் ரட்சிக்கப்படாத மக்கள், தங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஒழுக்கமானதாக இருந்தாலும், தங்களைத் தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், இன்னைக்கு சுயநீதியை நம்பி இருக்கிறவர்களுக்கும், இன்றைக்கு நெறையா ஆ புற மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க இதேதான் சொல்றாங்க. நான் நியாயம் செய்றேன். நான் யாருக்கும் தீங்கு செய்யறதில்ல. நான் இரக்க குணமுள்ளவர்ல. எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். யாருக்கும் கெடுதி பண்ணதில்ல. எத்தனையோ பேருக்கு உதவி உதவி இருக்கிறேன். நான் ஓரளவுக்கு ஒழுக்கமா தான் நடக்கிறேன். அதனால நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்க்கை நடத்துறேன். கடவுள் என்னை ஏத்துக்கொள்வாருன்னா, அது தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு எண்ணம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கியதினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். இதே விதமான காரியத்தை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய நீதியின் கிரியின் மூலமாக ரட்சிக்காமல், அவருடைய மகா பெரிய இரக்கத்தினால, தயவினால ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது தேவனுடைய ஈவு. அவர் கிரியையினால அல்ல, கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை குறித்து பார்க்கிறோம். அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் பகுதியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான காரியம், முதல் பகுதியில தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காரியம், நான் ஒரு வசனத்த நினைவு கூறுகிறேன். அந்த வசனம் என்னன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைய வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நம்ம நடத்தக்கூடாது. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க, நான் டெய்லி 1 ஹவர் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி நான் 2 ஹவர்ஸ் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான், நல்லது தான், ஒழுக்கமான காரியம் தான். அப்போ நீங்க 1 ஹவர் ஜெபம் பண்றீங்களோ, 10 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களோ, ஆ 1 ஹவர் பைபிள் வாசிக்கிறீங்களோ, 5 மணி நேரம் பைபிள வாசிக்கிறீங்களோ, எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். தியானித்த வேத பகுதிக்கு கீழ்ப்படியணும். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து பலியை விரும்புகிற தேவன் அல்ல. அதைதான் அந்த 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். திரும்பவும் திரும்பமாக அத சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதைக் காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்போ நான் ஒரு வகையில இந்த தப்பா என்ன எடுத்துக்காதீங்க. ஷாலோம் அ பைபிள் ஸ்டடி மூலமாக ஆன்டி வந்து நாங்க அ படிச்சு முடிச்ச வேத பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அத பார்த்தா ஆல்மோஸ்ட் நெறைய புஸ்தகத்த நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. 66 புஸ்தகங்கள்ல இன்னும் நீங்க பைபிள் ஸ்டடி பண்ணாத புஸ்தகமே இல்லன்ற மாரி இருக்குது. ஏதோ 1, 2 தான் இருக்குது. அப்போ ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் நீங்க பைபிள் ஸ்டடி கேட்கிறீங்க, படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது முடிச்ச பிறகு டெஸ்ட் வேற வைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார்ன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு ஞானம் ஆன்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. மீகால் ஆன்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. வச்சு அப்புறம் 1, 2, 3 பிரைஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கன்டென்ட்ட நல்லா படிச்சு வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ப சரியா செஞ்சு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் மனப்பாடம் பண்றோம். நல்லா செஞ்சு இது பண்றோம். ரொம்ப சந்தோஷமான காரியம். இத வந்து நம்ம நோட்ஸ ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. சரி, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார்ன்னு வச்சுங்க. ஆண்டவர் டெஸ்ட்ட வச்சு, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ இவ்ளோ பிரசங்கம் பண்றியே, இவ்ளோ வசனங்கள கேட்கிறியே, அதுல எவ்வளோ தூரம் நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வச்சாருன்னா, நான் பாஸ் ஆவேனா? நம்மள எத்தன பேர் பாஸ் ஆவோம்? நம்மள எத்தன பேர் 1 பிரைஸ், 2 பிரைஸ், 3 பிரைஸ் கிடைக்கும்? இது நம்ம அதிகமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ நம்ம சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 150 வசனம் இருக்கு. அத கூட மனப்பாடமா சொல்லிர்லாம். பைபிள்ல எபேசியர் புஸ்தகத்த ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி நான் சொல்லிட்டேன்னு கூட நம்ம பெருமையா சொல்லலாம். ஆனா, அந்த வசனங்கள்ல எத்தனைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்? எத்தனை வசனத்தின் பிரகாரமாக நான் வாழ்க்கைய நடத்தியிருக்கிறேன்? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கும்போது, "நீ எவ்வளோ பைபிள் ஸ்டடி பண்ண? எவ்வளோ ஜெபம் பண்ண?" அது நியாயம் தீர்க்க மாட்டார். "நீ பைபிள் ஸ்டடி பண்ணதுல, நீ ஜெபம் பண்ணதுல எவ்வளோ தூரம் பிராக்டிகல் லைஃப்ல காட்டுன? நீ எவ்வளோ தூரம் எனக்காக வல்லமையுள்ள ஒரு சாட்சியாக உன்னுடைய குடும்பத்தில, உன்னுடைய உறவினர்கள் மத்தியில, அக்கம் பக்கத்தார் மத்தியில எலிசாவை பத்தி சொல்லும்போது, அந்த விதவை சொல்றா, "போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடிய நீர், தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன்." இப்போ இவ்ளோ பைபிள் ஸ்டடி எல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு, நம்முடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள பார்த்து இவங்க ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷின்னு சொல்லனா, என்னங்க பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ அருமையானவர்களே, கேட்ட சத்தியத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமே ஒழிய, எவ்வளோ நாம கன்டென்ட்ட தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கன்டென்ட்டோட கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. கன்டென்ட்ட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கலாம்.
கன்டென்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்டென்ட் தெரிஞ்சாதானே நம்ம அது கமிட்மெண்ட்டுக்குள்ள வர முடியும். ஆனா கன்டென்ட் லெவல்லயே நம்ம நின்னுடக்கூடாது. அது கமிட்மெண்ட்டுக்குள்ளா கொண்டு வரணும். சரி. தொடர்ந்து 9லிருந்து அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறோம். அவர்கள் நேர்மையின்மை மற்றும் வன்முறை நிறைந்தவர்கள் என்பதால் நியாயப்படுத்தப்பட்டது. ஏன் ஆண்டவர் இவர்களை தண்டிக்கிறார்ன்னா, இவங்க வாழ்க்கையில ஒரு உண்மை இல்ல. சாட்சி இல்ல. குணத்துல ஒரு மாற்றம் இல்ல. அப்போ இவங்க வாழ்க்கையில சாட்சியற்ற ஒரு ஒ வாழ்க்கையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் 9ஆம் வசனத்துல, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவிகொடுங்கள். துன்மார்க்குனை வெட்டினேன். துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலம் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ளத்தராசும் கள்ளப் படிக்கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வரியமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடம் உள்ளது. பாத்தீங்களா? இவங்க வியாபாரத்துல உண்மை இல்ல. அவங்களுடைய ரிலிஜியஸ் லைஃப்லாம் ஃபேண்டாஸ்டிக். சர்ச்சுக்கு போறது ரெகுலர். மீட்டிங் அட்டெண்ட் பண்றது ரெகுலர். பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றதெல்லாம் ரெகுலர். அதெல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா, அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்கால் இருக்குதா? துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள் இருக்குதா? கள்ளத்தராசு, கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது, அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நீங்க ஒரு கதைய கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஒரு சர்ச்சுக்கு போற ஒருவர் பஸ்ல போனாரு. அந்த கண்டக்டரும் ஆ அதுல அ அ கண்டக்டராக பணிபுரிந்து கொண்டிருந்தாரு. அப்போ இந்த சர்ச்சுக்கு போறவர் வந்து, ஆம் அவர பத்தி கண்டக்டர பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா கண்டக்டருக்கு இவர் நல்லா சர்ச்சுக்கு போறவரு, சர்ச் கமிட்டில இருக்கிறாருன்றதுலாம் நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணாரு, இவரு அந்த டிக்கெட்ட வாங்கும்போது எக்ஸ்ட்ராவா காசு குடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராவா காசு குடுத்த உடனே, இவரு கணக்கு டிக்கெட் வாங்குனவரு மீதி நெறைய காசு இருக்குதே அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் இவருக்குள்ள என்ன எண்ணம்னா, இந்த கண்டக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான். அ எப்படியும் ரூ. 5 குடுக்க மாட்டாங்க. ரூ. 3லாம் சில்லற தரமாட்டாங்க. எத்தனையோ பேர்கிட்ட இது மாரி அ அடிச்சு, அடிச்சு அவங்க காசு வாங்குறாங்க. இப்போ எனக்கு மேல ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுத்துட்டாரு. ஸோ அப்போ அதுக்கு காம்பன்சேட் ஆயிரும். இத நம்ப அப்படியே வச்சுக்கலாம். நானே பஸ்ல போம்போது எத்தனையோ பேர்கிட்ட சில்லற இல்லன்னு சொல்லி ரூ. 5 பேலன்ஸ் குடுக்கல, ரூ. 10 பேலன்ஸ் குடுக்கல. எத்தனையோ இழந்திருக்கிறேன். சரி கடவுள் இத குடுத்தாருன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சாம். அப்ப வச்சுக்கலான்னு யோசித்தபோது, ஐய்யயோ! நம்ம இப்படியெல்லாம் கடவுளுக்காக ஊழியம் செய்றோம். இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, கடைசியில அந்த காச கண்டக்டர் கிட்ட நீங்க அதிகமா குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே அந்த கண்டக்டர் சொன்னாராம், "நீங்க சர்ச் லீடர்ன்றது எனக்கு தெரியும் நல்லா. அதனால நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்க்கறது தான் வேணும்னே நான் காசு அதிகமா குடுத்தேன். இப்ப நான் நம்புறேன். நீங்க உண்மையான ஒரு லீடர் தான். உண்மையான ஒரு விசுவாசி தான். உண்மையான கடவுளுக்கு பயந்தவர் தான். உண்மையாக வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் சொன்னாராம். அருமையானவர்களே, நம்ம வெளியில பிரயாணம் பண்ணும்போது, நடக்கும்போது, ஷாப்பிங் பண்ணும்போது, அப்புறம் நம்ம வந்து வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நெறைய பேர் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மத்தியில நம்முடைய வாழ்க்கை இப்படி குறைவுள்ளதாக இருக்குமானால், அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் வந்து, அ இவர்களுடைய வாழ்க்கையில 13லருந்து 16 பார்க்கும்போது, அ இவர்களுடைய வாழ்க்கையில பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்கினால் உன்னை பலட்சியமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ இவங்களுடைய பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்தி காட்டுறார். இதை குறித்து ஒரு டேபிள நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது, 13லருந்து 16ல இவங்க வந்து அ இவருடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பொல்லாத வழிகளை குறித்து பார்க்கிறோம். ஓம்ரி இல்ல, உம்ரியினுடைய உருவ வழிபாட்டு இவங்க இடத்துல காணப்பட்டது.
ஆகாப் வீட்டார் எவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த செய்கைகள் எல்லாம் இவங்க கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய ஆலோசனையில் நடக்கிறீர்கள், ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவர்களிடத்துல சொல்வார். மீண்டும் ஒரு முறை, மூன்றாவது முறையாக வரப்போகும் தீர்ப்பை பற்றி மீகா முன்னறிவித்துள்ளார். முன்பு போல் எதிர்காலத்தில் ஆசீர்வாதங்கள் வழங்காமல் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா 14-15 வருஷங்கள நடந்த ஒரு காரியத்தை நம்ம விதமாக மக்களினுடைய தண்டனை ஒரு அட்டவணையை போட்டு பார்த்தோம்னா, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க புசிக்கிறாங்க, ஆனா திருப்தி இல்லை. அவங்க பதனம் பண்ணி வைக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, ஆனாலும் அந்த சேமிப்பு நிலைத்து நிக்கிறது இல்ல. எதிரிகளால் அந்த சேமிப்பெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இவங்க விதைக்கிறாங்க. இந்த சேமிப்பு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்ப எதிரிங்க உங்களை சிறையிருப்புல கொண்டு போது நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்றார். சோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, விதைத்தும் அறுக்காமற் போவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நீ ஒழுவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதும் எண்ணெய் பூசிக் கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. அப்போ விதைத்தும் அறுவடை கிடையாது. ஒலிவ பழங்களை ஆலையாடின போதும் எண்ணெயை அவங்களால அதை ரசிக்க முடியல, அல்லது அதை சொந்தமாக அவங்க சொந்தம் கொண்டாட முடியல. திராட்சையை ஆலையாடின போதிலும் அவங்களுக்கு குடிக்க மது இல்லை, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இவ்விதமாக அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட பற்றாக்குறைக்கு, அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட நெருக்கடிக்கு, பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை. ஆண்டவர் மனதை புண்படுத்தக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ புலம்பலை தொடர்ந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு வாக்குறுதியை தான் தொடர்ந்து நம்ம 7ஆம் அதிகாரத்துல பார்க்க இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல இவங்க எப்படிப்பட்டதான ஒரு வாக்குறுதியோடு கூட முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவுமாக ஆண்டவரிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை அறிக்கையிட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். கன்விக்ஷன் must lead to confession and conversion. If conviction does not lead to conversion, it will end up in confusion. Conviction alone is not conversion. அப்போ பாவ உணர்வு நமக்கு வருது. பாவ உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும். அப்போ பாவ உணர்வு வருவதும் பாவத்தை அறிக்கை செய்வதுமே முழுவதுமான ஒரு மனமாறுதல் அல்ல. இப்போ முழுவதுமான மனமாறுதல்னா பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும். அப்படிப்பட்ட ஒப்புரவாகுதல் நடக்கலன்னா ஆண்டவரோடு கூட நம்ம சீர் பொருந்தாவிட்டால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாவத்தை அறிக்கை செய்கிறவன் பாக்கியவான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆகினால நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியது மிக அவசியமான காரியம். அறிக்கை செய்த பாவங்களை விட்டுவிட வேண்டியதும் மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ பாவங்களை
அறிக்கை செய்து விட்டு விடாவிட்டால், அல்லது பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால், அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு நெறைய பேரு போதிக்கக்கூடிய ஒரு போதனை என்னன்னா, ஈஸி பிலீவிசம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, "ஒண்ணும் கிடையாது. நீ கடவுள் மேல விசுவாசம் வை. இயேசுவ விசுவாசி. இயேசுவ விசுவாசித்தா போதும். ரட்சிப்பு உனக்கு வந்துருது." அப்படின்னு சொல்லி, அ அதை குறித்து அதிகமாக சொல்றாங்க. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது நல்லது. இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிறது நல்லது. ஆனாலும், இயேசு மேல விசுவாசி, நம்பிக்கை வையி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பழைய வாழ்க்கையினிருந்து நம்ப மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம மனம் திரும்பாம, நம்முடைய பழைய இயேசு மேல விசுவாசம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, பழைய வாழ்க்கையின் பிரகாரமாகவே நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா, அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆ 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல விதமாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ நெறைய பேர் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, அவங்களுடைய மனசாட்சியில குத்துண்டவர்களாகி, அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அழுது புரண்டு அவங்க ஜெபிப்பாங்க. "ஆண்டவரே! நான் இவ்ளோ பெரிய பாவியா இருக்கிறேனே!" அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லது. ஆனா, அப்படியெல்லாம் அழுது புரண்டு எல்லாம் ஜெபம் பண்ண பிறகு மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்பாம வெறும் உணர்ச்சி வயப்பட்டோம்னா, அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அப்போ இங்க 2 விதமான துக்கத்தை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து தேவனுக்கேற்ற துக்கம். இன்னொன்னு வந்து லௌகீக துக்கம். அப்போ லௌகீக துக்கம் வந்து மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் வந்து 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிரகாரமாக மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணி இருக்கிற நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கிறோம்னு சொல்லி நம்புறேன். அப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஊழியத்துல ஈடுபடுறோம்னு சொல்லி நம்புறேன். ஒருவேளை நீங்க சண்டே ஸ்கூல்லயோ, சிறு பிள்ளைகள் மத்தியிலயோ, அல்லது வந்து குடும்பத்தின் மத்தியிலயோ, அல்லது ஆலயத்திலயோ, அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலயோ ஊழியம் பண்றீங்க. அப்போ என்ன ஊழியம் பண்ணாலும், நீங்க சுவிசேஷத்த கட்டாயமாக பிறருக்கு சொல்ல வேண்டும். வார்த்தையினாலும், வாழ்க்கையினாலும் ஆண்டவருக்கு நீங்க சாட்சியாக இருக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். அப்படி வாழ்க்கையினாலும், வார்த்தையினாலும் சாட்சியாக இருக்கும்போது, சுவிசேஷத்தை சொல்லும்போது, an important element of evangelism is preaching about repentance. மனம் திரும்புதலை குறித்து நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ இன்னைக்கு நெறைய பிரசங்கிமார்கள், டிவியில வரவங்க, பெரிய பெரிய பிரசங்கிமார், இவாஞ்சலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? "நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஆண்டவரிடத்தில விசுவாசி, விசுவாசி. சிம்பிளா அவர உள்ளத்தில ஏற்றுக்கொள். அது போதும், அது போதும்ன்றாங்க." அது வந்து ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த காயின். நம்ம கிரியையினால ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். அது கரெக்ட்டு தான். ஆனா, கிருபையினால ரட்சிக்கப்படுறோம்ன்னு சொல்றதுக்காக, பழைய வாழ்க்கையில நம்ப போகலாமா? பழைய வாழ்க்கையில நம்ப தொடரலாமா? மனம் திரும்பாம, இன்னும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு, நம்ப 1000 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி, 7 பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணி, சில பேர்லாம் சண்டே அன்னைக்கு ஒரு சர்வீஸ் பத்தல அவங்களுக்கு. 2, 3 சர்வீஸ் போறாங்க. அப்போ இப்படி எல்லா சர்வீஸும் போயி, மனம் திரும்புதல் இல்லாம அந்த காரியத்த பண்ணோம்னா, அதுல என்ன பிரயோஜனம்? அதான் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருக்கும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம், இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நம்ம வாழ்க்கையில காணப்படும். அது நம்முடைய கிரியையில காணப்படும். நம்முடைய நடக்கையில காணப்படும். அப்போ என்னுடைய எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அந்த 2 மகள்ல ஒருத்தி இன்னொருத்திய பத்தி சொல்றா, அவ வந்து நல்லா ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டான்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இப்போ அவளுடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகள் அதிகமாக காணப்படுது. தேர் இஸ் அ கிரேட் அண்ட் மார்வெலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடிலாம் இப்படி என்கிட்ட பேச மாட்டா. முன்னாடிலாம் இப்படி என்கிட்ட முன்னாடிலாம் இப்படிலாம் சண்டை போடுவா. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப அ சாதுவாக இருக்கிறா. அமைதியா இருக்கிறா. நிச்சயமாவே அவளுடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகளை நான் காண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ இது சரியான ஒரு சாட்சி. அப்போ அவ வந்து ஒரு முழு நேர ஊழியத்துல இல்ல, அல்லது ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யல. செக்குலர் ஜாப்ல தான் இருக்கா. ஆனா அவளுடைய நடக்கைய வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆவியின் கனி நிறைந்தவளாக அவள் காணப்படுகிறான்னு சொல்லி. இப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பைபிள் படிச்சாலும், எத்தனை புஸ்தகம் படிச்சாலும், எத்தனை ஆராதனைக்கு போனாலும், எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு போனாலும், எல்லாம் பண்ணாலும், வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலைன்னா, அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மனம் திரும்புதல் இல்லைன்னா, எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. டி.எல். மூடி தன்னுடைய கடைசி நாட்கள்ல அவர் வந்து ஒரு மெழுகு அ இது கேண்டில் வச்சுட்டு, அந்த கேண்டில் வெளிச்சத்துல பைபிள்ல வந்து பென்சில்ல சில அண்டர்லைன்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்போ டி.எல். மூடி சொன்ன காரியம் என்னன்னா, நான் இன்னும் வேத வசனங்கள்ல கீழ்ப்படியாத வசனம் ஏதாவது இருக்குதா? மனம் திரும்பாத வசனம் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இத நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல சமீபத்தில ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஆ புதிய ஏற்பாட்டுல எ எங்கெங்கெல்லாம் பாவம் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன பாவமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆ எல்லா பாவங்களையும் டூப்ளிகேட் பண்ணதெல்லாம் விட்டுட்டு, என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ட பார்த்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த லிஸ்ட்ல நான் மனம் திரும்பாத பாவம் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நல்ல ஒரு எக்ஸர்சைஸ். நான் முடிஞ்சா அத ஞானம் மேன்டிக்கு அனுப்புறேன். அத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதுல சொல்லியிருக்கிற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுதா? அந்த பாவங்கள் எல்லாத்திலிருந்தும் நான் மனம் திரும்பிட்டேனா? இன்னும் முழுமையாக ஒப்புக்கூடாத பகுதி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ மீகா பைபிள் ஸ்டடி ஃபுல்லா நீங்க படிச்சு, இந்த ஒரு காரியத்த நீங்க விட்டுட்டீங்கன்னா, மீகா படிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்க மற்றதெல்லாம் மறந்துட்டு, இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். "மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார்." ஸோ இதை நம்ம தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இதற்கேற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவ்விதமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தேங்க்யூ. இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.